ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். போல வருமா? வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அகாடமியில் பயிலும் 2 மாணவர்களை சுட்டுக் கொன்ற சக மாணவன். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரவுடி ராகுல்ஸ் ஜெர்னி மமே. ராகுல் இஸ் அன் இன்னசென்ட் காய். அவன் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தினான். ராகுல் பார்த்திபனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து. ஆனா பார்த்திபன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அதே பொண்ணை ஜேகேங்கிற ஒரு பையனும் விரும்பினான். ஜேகே இஸ் அ நோட்டோரியஸ் காய். அவன் அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்திபன் ஒரு சல்லி பையன், அவனை விரும்பாத அப்படின்னு சொல்லி அவளோட மனசை மாற்ற ட்ரை பண்ணான். ஆனா அந்த பொண்ணு அவனுக்கு மடியலை. ஜேகே கையில் எடுத்த ஆயுதம்தான் ராகுல். ஜேகே ராகுல் கிட்ட நல்லவன் நடிச்சு அவன் மனசை மாத்தினான். ராகுலும் கெட்ட வழியில போனான். அது அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துச்சு. அவன் தன்னை ஒரு டானா நினைச்சான். இதுக்கு நடுவில் ராகுல் பானுக்கு அடிக்ட் ஆகும். பார்த்திபன்கிட்ட சரியா பேசாம அவனை விட்டு கொஞ்சம் விலகியே இருந்தான் ராகுல். இந்த கதையில ஹீரோவும் ராகுல் தான், வில்லனும் ராகுல் தான். என்னப்பா ஆரம்பிக்கலாமா? காலையில் எழுப்புணும்லடா, உன்னால தான்டா லேட்டு. பாடுறா, டைம் ஆயிடுச்சுடா. டே என்னாச்சு? இருடா, வெளியே வராமையா போயிடுவான். கரெக்டுண்டா. அவன் என்ன புளுத்தியாடா? ஒரே புழுதியா இருக்குடா இங்க ஃபுல்லா. ஆட்டக்காரன் வந்துட்டான். ஹாய் ப்ரோ, தலைவன் இங்க இருக்கான். வா ப்ரோ, டான்ஸ் ஆடலாம். டேய் 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 இங்க வா. இப்ப நான் பாட்டை போடுறேன், நீ ஆடுற. ஆடுடா. என்னடா அடிக்கிறான்? டேய், அவன் என்னையும் தான்டா அடிச்சான். என்னடா நேற்று வரைக்கும் தளபதி படத்தில் வர மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு அண்ணாமலை படத்தில் வர மாதிரி இருக்கீங்க. உண்மையை தான்டா சொன்னான். டேய், நாங்கள் இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம், சரியா? ஆளுங்கட்சி எம்எல்ஏ மகனான ஜேகே அவங்க அப்பா செய்கிற ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வெட்டுக்குத்து இது எல்லாத்துக்குமே துணைப்பானான். அவன் அகாடமியில் படிக்கிற பசங்களோட தேவையை அறிஞ்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு எதிரான ஆளை கொலை பண்ண சொல்லுவான். அகாடமியில் படிக்கிற பசங்களுக்கும் ட்ரக்ஸு சப்ளை பண்ணுறான்.
ஹலோ சொல்கிறா. ஜேகே நீ சொன்ன ஆளை முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? நீ என்ன பண்ணுற? இருக்க எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்க. சரி ஜேகே. அப்புறம் நம்ம மார்க்கெட் வந்துரு, சரியா? சரி வந்துடுறேன். ஏதோ கஸ்டம் ஆஃபீஸர் சந்துருங்கிறவன் எவனோ நம்ம லாரியை பிடிச்சிட்டானாமா. நான் சந்துருவை பார்த்துக்கிறேன், நீ டிரைவரை பிடிச்சிரு. ஓகே கன்ஃபார்மா? என்ன ஒரு ரோஸ்னா? ஜேகே சம்பவம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனான ஆண்டனியை வணங்கிட்டு தான் போவான். நீ தானே சந்துரு? ஆமாம். என் வண்டி பிடிச்சி வச்சிருக்கியாமா? உன் தங்கச்சி என்கிட்ட தான். வண்டி விடுறியா உன் தங்கச்சியும் முடிச்சிருவா? லேடிஸ் விஷயத்தில் நீ டிசிப்ளினான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சியை நீ எல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். உன் வண்டி என்னால் விட முடியாது. போடா. கோவையில் வணிகத்துறை அதிகாரியான சந்துரு நேற்று மாலை பணியிலுள்ள போது லாரி மோதி மரணமடைந்தார். ஜேகே சந்துருவை போட்டுட்டு அவன் பணபலத்தால் கேஸை மாற்றி எழுதிட்டான். ராகுல், சொல்லு ஜேகே. ஒரு டீலிங் விஷயமா வெளியே போகிறேன். வண்டி அங்கே தான் இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போகல. யாரும் தெரியக்கூடாதுங்கிறனால பஸ்ஸில் தான் போகிறேன். சரி ஜேகே. வண்டியில் பொருள் இருக்குது, சரியா? பார்த்துக்கோ. ஓகே. Thank you.
வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கோவையில் உள்ள ராமநாதபுரம் அருகில் லிப்டில் இளம்பெண்ணிடம் சில்மிஷம் செய்த இளைஞர் கைது. தினம் தினம் நான் சாகிறேன், பயத்தினிலே வாழ்கிறேன், வலியுடன் நான் போகிறேன், இருள் மட்டுமே பார்க்கிறேன். எங்கே போனால் என் நோய் போகும், அங்கே போகும் பாதை வேண்டும். எங்கே போனால் கண்கள் தூங்கும், அங்கே வாழும் வாழ்க்கை வேண்டும். தினம் தினம் நான் சாகிறேன், பயத்தினிலே வாழ்கிறேன், வலியுடன் நான் போகிறேன், இருள் மட்டுமே பார்க்கிறேன். ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் வாழ்கிறேன், வாழ்வே சுமையாய் நான் சுமக்கிறேன். யார் நான் மறந்தேன், வேர் நான் இழக்கிறேன், நீல புழுவாய் நான் துடிக்கிறேன். என் பெயரே மறந்ததே, எவன் முகமோ கிடைத்ததே, நொடிகள் என்னை வதைக்குதே, எந்தன் கண்ணில் ரத்தம் சிந்த. எத்தனை முறைதான் நான் சாவது, கனவாய் வாழ்க்கை கலைந்தால் நல்லது. போதும் உலகில் நான் வாழ்ந்தது, அழுதிடவே நீரில்லை, அடித்திட நீ வலி இல்லை, இருந்திட நான் இடமில்லை, எந்தன் கண்ணில் ரத்தம் சிந்த. டே பார்த்திபா, பார்த்திபா, பாய்டா. என்னடா ஏறுடா போலாம். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் மொழியா, கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நான் ரொம்ப கேவலமான
தூக்கு போறதுக்கு வேற துணியை கிடைக்கலையா உனக்கு? போய் லுங்கில போட்டிருக்க. ஆல்ரெடி ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்கு, அதையும் உடச்சிட்டு நாளைக்கு எதுல குளிக்கிறது? ஆர்சி தூர் விட்டு இருக்குது, அதையும் உடச்சி அந்த தலையில கட்டிடலாம் பாக்குறியா? இடம் கிடைக்கல. கண்ணத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மணமாகவில்லை, காதலன் இருந்ததே ஒரு லுங்கி, அதையும் கிழிச்சிட்டியா? போலே மன்னவனே புன்விழியால் பெண்விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டாள் ஆரிரரோ பாடு. மேல யாரு உங்க தாத்தனா இருக்கா? கீழே பாடுறா, நீ ஒரு கோலடா. சும்மா உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிருந்தா இப்படிதான்டா தோணும். வெளியே வந்து பாடுறா, நாங்களே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியும். இங்கே எவனும் யோகியம் கிடையாதுடா, எல்லாம் பொய் வேஷம் போட்டு தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. எப்போ நீ தப்ப உணர்ந்து தூக்கு போட போயிட்டியோ அப்பயே நீ திருந்திட்டடா. தூக்கு போறதெல்லாம் கோலத்தணும். வாடா, பழைய ராகுலா வா. ஏன்டா 2 நாள் பால் ஊற்ற வரல? இல்லைங்கண்ணா. உடம்ப பார்த்துக்கோ. காசு எது வேணுமா? பாத்தியாடா, நான் பால் ஊற்ற போடலாம், அவன் எனக்கு பால் ஊற்றிடுவான். என்னடா கண்ணை சவந்திருக்கு? மறுபடியும் ராகுல் கிட்ட பிரச்சனை போல. இல்லடா, அந்த பால்காரன் அடிச்சிட்டாடுறா. பால்காரனா? ஆமா, பார்ட் டைமா வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, 2 நாளா போல, அதான் வந்து வச்சார் 2. அதுக்கு எதுக்கு அடிக்கணும்? அடிக்காம கேட்கலாமே. அவர் தானே வண்டி வாங்கி கொடுத்தாரு, அதான் சரின்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. இஷ்டத்துக்கு எவ்வளோ அடிச்சுட்டு இருக்கான். அடா அதான் வர்றா, நேத்து இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? வேட்டியை தூக்கிட்டு தூக்கு போட போயிட்டான்டா. தூக்கு போட போயிட்டானா? ஆமா. அப்புறம் என்ன பண்றது? கண்ணை முழிச்சு பார்த்தங்காட்டி தப்பிச்சான். இல்லைன்னு வையே 2 பேரும் சுடுகாட்டில் தான் சுத்திட்டு வந்துருக்கணும் நேத்திக்கு. என்னடா பிரச்சனை? அதான்டா தெரியல. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தூக்கு போடணும்னா டெய்லியுமே தூக்கு போடணும்டா. அவன் ஜேகே கூட சேர்ந்ததுலேருந்து இப்படிதான்டா பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்படி பண்ற ஆளே கிடையாதுடா. அவன் இங்க ஏதோ நடக்குதுடா, யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். சரி வா. ஜேகேவை பார்க்கணும். ஏதோ பேசணுமாமா. கூப்பிடு. ஜேகே அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைப்படுது. என்ன அர்ஜென்ட்டுன்னு சொல்லாமல் அமௌண்ட் தேவைன்னா நான் சொல்கிற வேலையை என்னன்னு கேட்காம செய்யணும். செய்வியா? செய்கிறேன். அவன் உனக்கு ஒரு வேலை சொன்னான்ல, அது நீ செய்யாத. பணத்தை மட்டும் வாங்கிக்கோ, வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி.
ஜேகே. பார்க்கறத பார்த்தா எனக்கு தெரிய மாட்டானுங்க போல. அப்படியா? 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கடா. இல்லையே, அவனுக்கு சேரக்கூடாதே. சரி, நான் ராகுல் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ. மாப்பிள்ள போலாமா? சொல்கிறேன். சண்டை போட்டுக்கிறானுங்க, புரிஞ்சவனுங்க போல. டேய் விட்றா, ஜேகே தெரிஞ்சா என்னன்னு தெரியும்ல. அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவன் வரட்டும்டா, அவனுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். ஹலோ, சொல்லு ரியாஸ். டேய் நான் ரியாஸ் இல்ல, பார்த்திபன். நீங்க? ஆமாண்டா, உன் ஃப்ரெண்ட் உனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும்ல. அவன் உயிரோட வேணா அண்டர் கிரவுண்டுக்கு வா, இல்லைன்னு வை அவன் பொணமா தான் கிடைப்பான். டேய் 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 டேய், வாடா வா. அவனை விடுறியா இல்ல உன் உயிரை விடுறியா? நீ பண்றதெல்லாம் விட்டுறேன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டை விட்டுறேன். அதெல்லாம் விட முடியாதுடா. அப்போ ஃப்ரெண்ட் இன்னைக்கு கடாக இருந்ததாண்டா. ராகுல், முடிச்சிடுறியா? டேய் ஜேகே, என்னை எப்படியாவது காப்பாத்துடா. அவனையே எடுத்து காப்பாத்தணும். என் டீம்ல ஒரு ஆளை வைக்கும்போது உன் டீம்ல ஒரு ஆளை வைக்க மாட்டேன்னா என்ன? உனக்கு ஒரு உண்மை சொல்லிட்டா, உன் ஆளை போட்டதே அவன் தான்டா. டேய், அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ என்ன மேல்பேட் பண்றியா? என்னை இன்னும் பழைய பாரியா நினைச்சிட்டு இருக்கியாடா? எங்க அப்பா யாரும் தெரியும்ல. என்னடா உங்க அப்பன்னு ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன்டா. ஜேகே கூட சேர்ந்து ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன்டா. நிறைய பேரை கொலை செஞ்சுட்டேன். என்னோட கை ஒன்றுமே சுத்தமாக இல்லை, எல்லாமே ரத்தமாக மட்டும்தான்டா இருக்கு. சரி பார்க்கலாம், நானும் ரொம்பவும் தப்பு செஞ்சுட்டேன். திருந்தறதுக்கான வழிக்கு நானும் போகிறேன். கை கூடுறா, பசங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கூடா. ராகுல் அன்னைக்கு தூக்கு போட்டதுக்கான காரணம் பான் மட்டும் இல்லை, அவன் செஞ்ச கொலைகளை நினைச்சும் தான்.